கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, வருகின்ற 2025 வருஷம் நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட போகுது. குரு பயிற்சியாவது, சனி பயிற்சியாவது, ராகு கேது பயிற்சி, முக்கியமான ஆண்டு கிரகங்களான இந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு பணம் வந்து சேரப்போகுது, ஜாக்பாட் அடிக்க போகுது, அதிர்ஷ்ட யோகம், புதையல் யோகம், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற ராசிகள் எது எதுன்றதை இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 2024 வருடம் நல்ல வாழ்க்கையாக, நல்ல யோகமான வாழ்க்கையாக அமையக்கூடிய ராசி தனுசு ராசி அமையப்போகுது. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வரைக்கும் இருந்த 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வந்துட்டார். சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறார். எப்பயுமே குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்கும் இடம் ரொம்ப நன்மை தரும், கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 2024 வருஷம் அனுபவிக்க போகிற ஆண்டாக இருக்க போகுது. 7ல் குரு வந்திருக்காரு. அது இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி உங்களுக்கு கேதுவும் 10ஆம் இடத்துல கேது 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது இல்லாமல் சனி பகவானும் 7 சனி முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற கிரகங்கள் நல்லாயிருக்கு. மேன்மையான நல்ல சுபகரமான குரு 7லிருந்து உங்களுடைய நேரடி பார்வையாக உங்களை பார்க்கிறார். உங்கள் ராசியை அவர் பார்க்கறனால அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அதனால் 2025 வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு வருட காலமும் கண்டிப்பாக குரு உங்களை ராசியை பார்த்து கொண்டு தான் இருப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையுமான ஏற்றமும் நடக்க போகுது. இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. இணைந்துன்ற போது அது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், வெல்விஷர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்லவர்கள் கூட இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இணைந்த கைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இணைந்த வாழ்க்கை, 2 பேர் இணைஞ்சு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் கணவன் மணி செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய விழிப்புணர்வாக இருக்கலாம், மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடலாம். அது எந்த வகையில் இருந்தாலும் முன்னேற்றமாக கண்டிப்பாக அடையும். அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் அந்த 2025 வருஷம் இருக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் அத்தாசமயம் இருந்தால் கூட அந்த 4ஆம் இடத்துல குருவோட வீட்டில் வந்திருக்கிறனாலையும், குரு உங்கள் ராசியை பார்க்குறனாலையும் சொந்தமாக வீடு வாங்கிறது, பூமி லாபம், பூமி வாங்கி போடுறது, இடம் வாங்கி போடுறது, வாகனங்கள் வாங்கிறது, இது மாதிரிலாம் நல்லது நடக்கும். சுபகாரம் முயற்சி நடக்கும். ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். நல்ல விஷயமாக நடக்க போகுது. 4ஆம் இடம் சொத்தும் சொல்லக்கூடிய விஷயம், சொத்தும் சேரும். அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு 2025 வருஷம் சொத்து சேர்க்கை உண்டு. அது ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து அமையும். இப்படி கூட எடுத்துக்கலாம். சனிமோகன் இருந்தால் ஒரு சொத்தை விற்று கூட இன்னொரு சொத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். இப்போ எந்த வகையிலுமே ஒரு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். அப்போது சொத்து சேர்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் நம்ம பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு சித்திக்க போகுது 2025 வருஷம். அது இல்லாமல் 3ல் இருக்கிற ராகும் 3, 6, 11 பாபகரங்கள் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 3ல் இருக்கிற ராகு உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல்லாம் கொடுத்துருவார். எதிர்பாராத சந்திப்பு கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். எல்லாமே சிறப்பாக செயல்படுத்த போகிறார். உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த விஷயம்லாம் எல்லாமே விலகிட போகுது. 9ஆம் இடத்துல ஒரு கேது ஆன்மீக வழியில் ஈடுபாடு கொடுப்பார், ஞானத்தை போதிப்பார். தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு பிரச்சனை தீரும். போகாத கோயில் போவீங்க, அந்த சக்தி உங்களுக்கு சேரும். தொடர்ந்த வழிபாடு இருக்கும், அது மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாமே கேது பார்த்துப்பார் உங்களுக்கு. அப்போது தெய்வ அனுகிரகமும் இருக்குது, கூட்டு முயற்சியும் இருக்குது, தனிப்பட்ட திறமையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் வரப்போகுது உங்களுக்கு. இதெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அப்போ 2025 வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மகோன்னதமான காலமாக அமைய போகுது. முயற்சியால் ஜெயிக்கக்கூடிய காரியமாக இருக்க போகுது. குடும்பம் வரைக்கும் சொல்லும்பொழுது எல்லா வகையிலுமான ஏற்றங்கள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சி நடக்கும். புத்திர புத்தின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது எல்லாமே நடக்கும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது.
நிறைய பயணங்கள் ஏற்பட்டு அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, விரும்பிய எண்ணங்கள் ஈடேற போகுது, எல்லாமே நடக்கும். ஆன்மீக வழிகாட்டி, ஆன்மீக குரு கிடைப்பார், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம போய் தேடி போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நம்மளை தேடி வரும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போது உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டல் படி ஒரு குரு வந்து சேருவார், எல்லாமே நடக்கும். நீங்கள் அந்த வரக்கூடியதை காப்பாற்றிக்கணும். அவரை மரியாதை கொடுத்து அவரை வரவேற்று அவர் பழி நவீன இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்க போகுது. புதுமையான திட்டங்கள் தீட்டி அதில் வெற்றி பெற போகிறீங்க. இதெல்லாமே நடக்கும். தொலைநோக்கு பார்வை எல்லாம் மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும். தனி மனித உரிமை பற்றி பேசுவீங்க. அதற்கு தென்மொழி தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்கள் மூலிமா கிடைக்க போகுது. உங்கள் மூலியம்னா உங்கள் ராசிக்காரங்க மூலிமா, அது யார் வேணாலும் இருக்கலாம். அதனால் உங்கள் நல்ல காலங்கள் இருந்து, நல்ல நேரங்கள் இருந்து, கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாமே 2025 வருஷம் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லி, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வரைக்கும் இந்த கஷ்டப்பட்டு இருந்தவங்க, துவண்டுக்கிட்டு இருந்த சோம்பலாக இருந்தவங்களாம் சுறுசுறுப்பாகி துணிந்து எழுந்து சிங்கம் போல் கர்ஜித்து முன்னூறு அடி வைத்து தொடர்ந்து பயணத்தை தொடர்ந்து எல்லா வகையிலான ஏற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வில் சீரும் சிறப்புமாக இருந்து சுகபோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். அதற்காக சொல்லி நீங்கள் இந்த 2025 வருஷம் எல்லா வகையான ஏற்றங்களையும் சுகபோகத்தையும் அனுபவித்து எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.